அப்போது நான் சொன்னேன், நான் கட்சி வைத்திருக்கிறதே இந்த மண்ணின் மக்களின் நலனுக்காக, அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கத்தான். நீ என்னோட வந்துட்டீன்னா அது ரொம்ப பெரிய கேள்விக்குறி ஆயிடும். என்னை விட்டு தொலைதூரம் தள்ளி இரு. ஏன்னா நான் சர்வதேச பயங்கரவாதி. என் மேலே 138 வழக்கு இருக்குது. எனக்கு கடவுச்சீட்டும் கிடையாது. இந்த நாட்டை விட்டு எந்த நாட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா போனால் நான் நாட்டை தூக்கிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. உங்களை இவ்வளவு தூரம் அடக்கி ஒடுக்கிருக்க மாட்டாங்க. நான் இந்த போராட்டத்தில் பங்கேற்று உங்களை வாழ்த்த வர்றேன், இந்த போராட்டத்துக்கு வர்றேன். நீங்கள் ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கீங்க. ஆனால் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நாங்களும் இருக்கிறோம் என்று பல நூற்றுக்கணக்கான காவலர்கள் நம்முடைய போராட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய ஆதரவை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கமும். நாம் எவ்வளவு தூரம் ஒதுக்கப்பட்டு நிற்கிறோம் என்பதற்கு என் அன்பு உடன் பிறந்தவர்களை, தம்பி தங்கைகளை, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் நிற்கிற இடத்தை, உரிமையை இழந்து ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட நினைக்கிற இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு, உழைக்கும் மக்களுக்கு நின்று போராட இடமில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்ட அடிமைகள் நாம் என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கையில் சிந்தித்து பார்க்கணும். இந்த இடத்துல யார் இருக்கா? ஒதுக்குப்புறத்தில் எவன் வரமாட்டான, எவனும் பார்க்க முடியாத இடத்தில் நம்மளை ஒதுக்கி தள்ளி இந்த நகரத்தின் ஒட்டுமொத்த அழுக்கும் சேர்ந்து ஓடுகிற, நாற்றம் எடுக்கிற நதிக்கரைக்கு பக்கத்திலே இன்று போராடுகின்ற, கொசு உள்ளே வரக்கூடாது என்று வலையை அடித்துக் கொண்டு தூங்குகிற ஒரு கூட்டம், கொசு உற்பத்தியாகிற இடத்தில் வாழ்கிற ஒரு கூட்டம், நாம் கொசு உற்பத்தியாகிற இடத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். நாம் செய்ய வேண்டியது இந்த கொசுக்களை முற்றுமுழுதாக ஒழிப்பதுதான். போராட்டத்திற்கு நீங்க இளையராஜா, யுவராஜ், ஜனார்த்தனன் தலைமையில போராடுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க அந்நியார் பிரேமலதா வர்றார், சீமான் வர்றாருன்னு வர்றாங்களா? ஓஹோ, நீங்க அவங்க ஆளுகளா? இதே கரண்ட் கம்பியில கையடிக்க வச்சு அவங்கள வேற சாகடிக்கல. நம்ம பாருங்க, அந்த காட்சி அனுப்பிக்கிட்டே இருக்கான் என் தம்பியெல்லாம். அண்ணா பாருங்கண்ணா, நம்ம ஆளுங்க அண்ணா இந்த பாருங்கண்ணா, இந்த பேருந்துலேருந்து புடலை பிடிச்சி தள்ளுறத பாருங்கண்ணா, அண்ணா பாருங்கண்ணா, அப்படி தள்ளி தள்ளி ஏற்றுறத பாருங்கண்ணா. இதே மாதிரி எந்த அதிகாரங்களை அடக்கி ஒடுக்கி நம்முடைய உரிமையை பறித்து ஓரந்தள்ளி நிறுத்தியிருக்கிறதோ அதே அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதே போல ஒரு நாள் நாம் தள்ளிவிட வேண்டிய அவசியம் நமக்கு வரும். தள்ளிவிடுகிற காலம் நமக்கு. அது திரும்பி பார்க்கும்போது பதாகைகள் இருக்கிற நம்ம மின்சாரம் தாக்கி இறந்து போன நம்முடைய உடன் பிறந்தார்கள் உடலை பார்க்கிற போது ஆடு மாடு கோழிகளுடைய தோலை உரித்தது போல ஒருவர் தோல் இங்கு தொடையோடு தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் என்ன பேசுறதுக்கு இருக்கு? ஒன்றும் இல்லை. இந்த கோரிக்கையில் இன்று நேற்றல்ல, நீண்ட காலமாக வைத்து நமது உறவுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தந்தைகளிடத்திலே, என் உடன் பிறந்தார்களிடத்திலே சொல்லுவேன், போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் கார்கி. போராடினா தாண்ட தாயின் வயிற்றில் இருந்த மனிதன் வெளியில வர முடியும். போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் சார்லஸ் டார்வின் சொல்றான். தகுதி உள்ளவை தாண்டா தப்பி பிழைக்காது. மனுஷன்ல மட்டும் இல்ல, குரங்குல, நாயில, பூனையில, நரியில, யானையில,
கொசு, வண்டு, விட்டி பூச்சி எல்லாத்துலயும் இருக்கு. தாய்தொழில்தான் தப்பிட்டு இருக்கு. தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தமே கிடையாது. தற்கொலை பண்ணி செத்து போல. இது ஏதோ மின்வாரிய பொறியாளர்களுடைய பிரச்சனை கிடையாது. என் பிரச்சனை, என் இனத்தின் பிரச்சனை, இனம் சார்ந்த மக்களின் பிரச்சனை. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிவித்திருந்த என் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். என் உயிரினிமின் என் உடன் பிறந்தார்கள். இது மீனவன் பிரச்சனை, இது மாணவன் பிரச்சனை, இது விவசாயி பிரச்சனை, இது தானி ஓட்டுகிறவன் பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனை, மருத்துவ பெருமக்களின் பிரச்சனை, ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருந்தகைகளின் பிரச்சனை, செவிலிய பெண்களின் பிரச்சனை, இது மின்சார பொறியாளர், மின்வாரிய பொறியாளர்களின் பிரச்சனை என்று புறந்தள்ளுபவர்கள் நாங்கள். இதில் எந்த பிரச்சனையும் என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிற பிள்ளைகள் நாங்கள். மின்வாரிய பொறியாளர்களுக்கு பிரச்சனை என்றால் மின்வாரிய பொறியாளர்களே போராடி அதை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலை ஆபத்தானது. மருத்துவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் அது மருத்துவர்களே போராடி தீர்க்க வேண்டும் என்பது ஆபத்தானது. விவசாயிகள் பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை, நாடெங்கிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் 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 என்று வீதியில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள், ஆகச் சிறந்த ஆட்சியை கொடுக்கிறோம், ஈடு இணையற்ற ஆட்சி, 2 ஆண்டை சாட்சி, தெருவில் நாங்க கிடக்கிற நாங்களே அதுக்கு சாட்சி. அந்த ஆட்சி ஐயா சொல்வாரு பாருங்க, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான். நாம குறைய தவிர எதுவும் சொல்ல முடியாத ஆட்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். 3 ஆண்டுகள்ல 3 முறை மின்கட்டணம் உயர்ந்து. எதிர்கட்சியா இருக்கும் போது கரண்டை தொட்டால் மட்டும் சாக்கடிப்பதில்லை, கரண்ட் பில்லை கேட்டாலே சாக்கடிக்கிறது. அதே சாக்குதாய் அப்ப ரொம்ப அடிக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் எங்கள் அப்பாலாம் விவசாயம் பார்த்துருக்கும்போது படிச்சிருக்கும்போது இலவச கரண்டு நான் கேட்டேன். இலவச கரண்ட் கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு இலவசம் கொடுக்குறோம், இலவச கரண்ட் கொடுக்குறோம். நான் அப்போவே ஐயா கரண்டை கொடுங்க, அப்புறம் அது இலவசமாக இல்லை. எங்கள் ஊரில் 2 மணி நேரம் தான் கரண்டு. நானும் எங்கள் அப்பாவும் பம்ப் செட்டில் படுத்தே கிடப்போம். அப்படியே மோட்டர் கொட்டையில் சடக்குன்னு விளக்க பார்த்துக்கிட்டே படுத்துருப்போம். வந்துருச்சுரா மகன், வந்துருச்சுரா வந்துருச்சுரா வந்துருச்சுரா, போப்பா போப்பா வாமடைக்கு போப்பா, அங்கே போய் வாமடை போட்டு விடுப்பான்னு இங்கே கரண்டை போடுவோம். தர 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 தரன்னு தட்டுன்னு ஓடி போய் வயலில் போய் அப்படி தண்ணி தொடும் பாருங்க, நின்றும் கரண்ட். அவ்வளோதான். அப்புறம் அம்மா வந்தாங்க, அவங்க ஆட்சியிலே 2 தான், 2 மணி நேரம் தான் இப்படி காட்டிக்கிட்டு வந்தாங்க. நான் அப்போ அந்த நேரம் அவங்க தான் சொல்கிறாங்களே 2 மணி நேரம் தான் கரண்ட்டுன்னு, நீ என்ன தெரியாமையா? எந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது? மக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாது. கார் ரேஸ் ஓட்டுறவன் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃபார்முலா 4 பந்தயம் நடத்துறவன் என்ன பண்ணிட்டு? பள்ளிக்கூடம் 300 பெண்கள் படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் 2 கழிவறை. அறிவித்திருந்த பெருமக்களே, அன்பு தம்பி தங்கைகளே, நம்முடைய தங்கைகள் படிக்கிற அரசு பள்ளியிலே 300 பெண்கள் படிக்கிற பள்ளியிலே 2 கழிவறை. ஆனால் சமாதி பல 100 கோடியிலே, கார் பந்தயம் பல 100 கோடியிலே எங்கே இருக்குது? மேற்கூரை இல்லாத மரத்தின் நிலையில படிக்கிற நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே அறிவு கருவறை தெருவில். நாராணி உனக்கு மட்டும்தான் பிரச்சனை, நாடே பிரச்சனை இருக்கு. ஊரின் ஓரத்தில் சுடுகாடு அல்ல, இந்த நாடே சுடுகாடு. நல்லா கவனிச்சுக்கணும். நீ ஒன்றும் கிடையாது உனக்கு. பஸ் காசு, பஸ் பாஸ் ஃப்ரீ. கல்லூரி போறியா? பெண்களுக்கு 500, பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு 500. அது புரட்சி பெண். இது தமிழ் புதல்வன். இவனுக்கு 1000, அவனுக்கு 1000, மகளிருக்கு 1000. ஆனால் 1ஆப்பிலிருந்து 12 வரைக்கும் புத்தக விலை ஏறிடுச்சு. அப்படியே எது அத்தியாவசியமோ அதன் விலை ஏற்றிடுது. சொத்து வரியை ஏற்றிடுது, மின்சார வரியை ஏற்றிடுது, பால் கட்டணத்தை உயர்த்திடுது, அரிசி வரி, பருப்பு வரி, அரிசி விலை, பருப்பு விலை எல்லாத்தையும் ஏற்றிடுது.
நீ சிந்தித்து தெளிந்து ஒரு முடிவை எடுக்காத வரை நீ வீதியிலேயே கடந்து செத்து போற தர வழி கிடையாது.